ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், இடைபடுகிறதான ஒரு நேரம், உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. மகிமையினால் ஆலயம் மூடப்படுவதாக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி யாக்கோபு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அது என்ன விண்ணப்பம் என்றால் 26வது வசனம் 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். வசனத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து யாக்கோபு ஒரு காரியத்தை கேட்கிறான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அநேக ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். முற்பிதாக்கள் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய ஆசீர்வாதங்கள். இந்த 3 பேருடைய ஆசீர்வாதங்கள் விசேஷமானவைகள். எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் விசேஷமானது. குறிப்பாக அதில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் விசேஷமானது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படி அப்படின்னு சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியை குறித்தும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான அப்பம், ரசம், இது சம்பந்தமான விஷயங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறத நம்ம யாரும் இங்கே விரும்பாமல் இல்லை. ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் என்பது என்னங்கிறதுல தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் என்ன வித்தியாசம், அதாவது இன்னும் இப்படி சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்துக்கும் சுயாதீன பிரமாணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதமானது ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய விதத்தில் இருந்தாலும் அது போக போக உலக பிரகாரமாய் தான் இருந்தது. ஆனால் நமக்கு முழுக்க முழுக்க மேலான ஆசீர்வாதம், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுடைய ஆவிக்குரிய தனம் அது அவங்களுக்கு தெரியல. இப்போது கானானை சுதந்திரிக்கணுங்கிறது ஆபிரகாமுக்குரியது. ஆனால் அதனுடைய உண்மையை அவர் பின்னாடி புரிஞ்சுக்கிறார். அதனால தான் எபிரேயர் 11 சொல்கிறாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர் நாடினார் அப்படின்னு இருக்கு. இந்த கானானுங்கிறது பரம கானான். நம்மளாம் இப்போ எதை வாஞ்சிக்கிறோம்? பரம கானானை வாஞ்சிக்கிறோம். அவர் கானான் தேசத்தை விரும்பினார். நான் எதனால் இந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்குறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த கானானை சுதந்திரிப்பது தான் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு அவருக்கு அந்த ஆவிக்குரிய தரம் புரிகிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் புரியுது. அதனால தான் அப்புறமா அவர் சொல்கிறாரு, அந்த தேசத்தை நேசித்தவர் சொல்கிறாரு, எதனால் சுதந்திரித்துக் கொள்ளுவேன்னு கேட்ட அதே ஆபிரகாம் தான் பின்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, இதை அல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர் நாடினார் அப்படின்னு இருக்கு. அப்போ அதனால் என்னென்னா, ஒரு இடத்துல அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தேசத்தை குறித்து அல்ல வேறொரு தேசம் எனக்கு இருக்கிறது, இந்த எருசலேமை அல்ல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம் அப்படின்னு இருக்கிறது, அந்த நகரத்தை குறித்து அப்படின்னு இருக்கிறது. ஒரு இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது ஆசீர்வாதம் இல்லை, மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை சார்ந்த இப்போ நாம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கணுமான்னு தெரியல. இப்போ நமக்கும் அவங்கள மாதிரியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். இப்போ ஆபிரகாம் நினச்சிருப்பார், ஆட்டோமேட்டிக்காக என்ன நினச்சிருப்பார்? ஓ, இந்த ஊரில் நம்ம பேரை பெரிய பேராக மாற்றுவார் போல் அப்படின்னு சொல்லி 15ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வருது. வந்த உடனே நம்மளை மாதிரியே தான் ஆபிரகாம் அடுத்த கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாம் இருக்குதுப்பா, எனக்கு பிள்ளை இல்லையாப்பா அப்படிங்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன்ப்பா அப்படிங்கிறார். அந்த பேரை பெருமைப்படுத்துவேன்னு அவர் சொன்னது பூமியில் இல்லை, அது பூமியிலையும் இருக்குது. அது அதாவது எப்படின்னா, கர்த்தர் சொன்னதனுடைய அர்த்தம் வேறு. ஆபிரகாமுடைய பேரை எங்கே பெருமைப்படுத்துவாருன்னு. அடுத்து உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னது ஏதோ உலக பிரகாரமாக ஆபிரகாமுடைய சொத்தை கவனிச்சுக்கிறதுக்கு இல்லை, அந்த பிள்ளையின் வழியாக கிறிஸ்து வர வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய வியூ வேற ஆசீர்வாதத்தில். இப்போ நாம் எப்படி ஆரம்பத்தில் ஆபிரகாம் உலக வியூவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
அப்புறம் ஒரு இடத்துல அவர் புரிஞ்சுக்கிறாரு, இல்லை இதெல்லாம் இல்லை, ஆசீர்வாதம் என்பது உண்மையானது வேற அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி தான். ஆனால் இப்போ என்னென்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது அந்த ஒரிஜினல் ஆசீர்வாதத்துக்குரிய நம்ம அவங்கள மாதிரியே தான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கிறோம். இப்போ நாம் எதை சொன்னாலும் இந்த பூமிக்குரியதை பற்றி தான் பார்க்குறோம், பூமிக்குரியதை தான் யோசிக்கிறோம். இப்போவும் நம்ம எதை தான் யோசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாரா, ஒரு வீடு கொடுப்பாரா, சாகிறதுக்குள்ளே ஒரு வீடு கொடுத்துருவாரா, ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரா, கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா எப்படியாவது ஒரு பேரப்பிள்ளையை பாத்திர மாட்டோமா, பேரப்பிள்ளையை பார்த்த பிறகு எப்படியாவது அடுத்து அந்த பேரப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பாத்திர மாட்டோமா, இப்படியே தான் யோசிக்கிறோமே ஒழிய இவைகளுக்கு பின்னால் நமக்கு வேறொரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை நாம் புரிஞ்சுக்கிறதில்ல. அதே மாதிரி தான் யாக்கோபுக்கு பின்னாடி போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இதே மாதிரி விஷயம் இருக்கு. யாக்கோபு கொஞ்சம் விசேஷம், அவர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர். ஆனால் ஒரு இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டே வரும்போது அவருக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுது. முதலாவது ஆசீர்வாதத்தை அவர் எங்கே கேட்குறாரு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அண்ணன் என்ன செய்யறான்னா, பசியில் இருக்கிறான். அண்ணன் ரொம்ப பசியில் நிற்கிறான். உயிர் போகிற நிலைமையில் அவனுக்கு பசி. அண்ணங்காரன் சொல்கிறான், என் ஜீவன் போது இப்போ எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது ஏசா என்ன சொல்கிறான்னா, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அது ஏசாவுடைய பிரச்சனை, அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் யாக்கோபுக்கு இந்த ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகம் அதன் மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை அவன் பார்க்குறான். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகம்னா என்னென்னா ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் இந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு எபிரேய வாழ்க்கையில் அதாவது யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு நமக்கு புரியும்படி சொல்லணும்னா 2 மடங்கு எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்க்கு தலைப்பில்லைம்பாங்க, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா. எதை வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அந்த மூத்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்போவும் உண்டு. என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சின்ன பையனாக இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிறவன்லாம் அவனை என்ன பண்ணிகிட்டே இருப்பான், நம்ம மட்டம் தட்டிகிட்டே இருப்பான், வேலை வாங்கிட்டே இருப்பான். அண்ணன் சொல்கிறேன் போடாம்பா. இந்த அண்ணங்காரங்கன்றவங்களுக்கு பாடுற ஆட்டம் இருக்குல்ல, அந்த தம்பியை போட்டு பண்ணுற சேட்டை, அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூத்த பிள்ளைனாலே ஒரு பெரிய, அதுவும் இந்த முதல் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீடே அவனை கொண்டாடி அவனை நல்லா வளர்த்துக்கிட்டே வருவாங்க. நிறைய நேரத்தில் பாருங்கள், 2வது பையன் பிறந்துருச்சுன்னா அந்த முதல் பையன் போகிற ட்ரெஸ்ஸையே இவன்கிட்ட கொடுத்துருவாங்க. இவனுக்கு புதுசாக எடுக்க மாட்டாங்க. அண்ணன் ட்ரெஸ்ஸு சின்னதாக போச்சு நீ போட்டுக்காம்பாங்க. பாதி நாள் அவன் ட்ரெஸ்ஸை போட்டு தான் இவன் வளருவான். அது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அப்படி தான். பாதி நாள் அக்கா போகிற ட்ரெஸ்ஸை தான் தங்கச்சி போடும். ஆனால் அக்காவுக்கு புதுசாக எடுப்பாங்க. எப்பயாவது பர்த்டேக்கு தான் நமக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, அக்கா ட்ரெஸ்ஸு வீணாக போகுது, அண்ணன் ட்ரெஸ்ஸு வீணாக போகுது. பல நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2வது பையனுக்கு ஆசீர்வாதங்கிறது எப்போவுமே இப்படி ஷேர் பண்ணி தான் வரும். இதை யாக்கோபு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுலேயும் அப்பாவுக்கு அண்ணன்னா ரொம்ப இஷ்டம். யார்? ஈசாக்கு யார் மேலே இஷ்டம்? ஏசானா ரொம்ப இஷ்டம். பார்த்துக்கிட்டே இருக்கான். எதை கொடுத்தாலும் 2 கொடுக்குறாங்க, எதை கொடுத்தாலும் டபுள் போர்ஷன் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இது ஒன்றும் விஷயம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஈசாக்குடைய சந்ததி ஏசா வழியாக தான் வரணும், முதல் பையன்றதுனால. இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ணன் கூழ் கேட்குறான், ஏதோ ஒன்று பசிக்குது அப்படின்னு ஒன்று. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கொடுக்க மாட்டேன்போம், இல்லைன்னா கொடுப்போம், 2வது சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன கேட்குறான், சரி ஓகே நான் தரேன், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு. அப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தில் மேலே அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. சரி இது வந்துடுச்சுன்னா இதுமேட்டு டபுள் ஃபோல்ட் வரும். அப்பா ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அவனுக்கு அது மேலே என்ன இருக்குது? ஒரு ஆசை. அந்த ஆசீர்வாதம் எனக்கு, தலைப்பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வசனத்தை படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு சமீப காலமாக கர்த்தர் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். என்னன்னா உணர்த்துறார். என்னன்னா, வேதத்தை வெறும் நீ கதையாக சரித்திரமாக படிச்சுன்னா அது புக்கு. அதுக்கு பின்னாடி என்னுடைய திட்டம் ஒன்று இருக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் அது பைபிள். மற்ற புக்குகளுக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, எத்தனையோ சரித்திர புக்கு இருக்குது, அதெல்லாம் படித்தா அதில் சரித்திரம் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு பின்னாடி எந்த திட்டமும் இருக்காது. எழுதினவர் சும்மா எழுதியிருப்பார். ஆனால் பைபிள் மட்டும் சரித்திர புத்தகம் மாதிரியும் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று மறைபொருளாக இருக்கும். அந்த மறைபொருளை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்போ தான் அது பரிசுத்த வேதாகமாக உனக்கு மாறும். இல்லைன்னா அது ஹிஸ்ட்ரி புக்கு மாதிரியே தான் நீ படிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னார். சமீப காலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி அப்படி இருக்கிற சில விஷயங்களே கர்த்தர் அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும்போது இந்த சம்பவத்தை படிக்கும்போது ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தா சரி, யாக்கோபு அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தான்?
ஏசாவுக்கு என்ன கொடுத்தான்? கூழ் தானே கொடுத்தான். இவ்வளோ தானே நமக்கு தெரியும் இல்லையாம்மா? வாசிங்க 25ஆம் அதிகாரம் 34வது வசனம் கொடுங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு, நல்லா கவனிங்க, அவன் கேட்டது வெறும் கூழ் தான். யாக்கோபு என்ன கொடுத்தா பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் கேட்டதா கூழ் தான், இவன் கொடுத்தது அப்பமும் பயிற்றங்கோள். பயிற்றங்கோள் எப்படி இருந்துச்சான்? 30வது வசனம் வாசிங்க. 30வது வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே, கூழ் எப்படி இருந்துச்சு? சிவப்பாக இருந்துச்சு. பயிற்றங்கோள் எப்படி இருந்துச்சு? இப்போ அவன் கொடுத்தது சிவப்பான கூழும் அப்பமும். ஆண்டவர் சொன்னாங்க, யாக்கோபு என்பது இஸ்ரவேல் பூமிக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை அதிகமாய் விரும்புகிறான். முதற் பலனான ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். ஆனால் அவன் எதை கொடுத்துட்டான் ஏசா கிட்டேன்னா, அப்பத்தையும் சிவப்பான கூழையும் கொடுத்துட்டான். அப்பமும் சிவப்பான கூழ் எதுக்கான அடையாளம்னு கேட்டால், உடன்படிக்கைக்கான அடையாளம். அதாவது அப்பத்தையும் ரசத்தையும், சிவப்பான திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. அந்த முதற் பலனான இயேசு எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் அதை எடுத்து யாருக்கிட்ட இயேசு கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுக்கிட்ட கொடுக்கல. உங்களுக்கு இது உள்ள ஒரு லிங்க் இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. 2ஆம் அதிகாரம் யோவானில் மரியாள் இயேசுக்கிட்ட போய் திராட்சை ரசம் கேட்குறாங்க இல்லையா? அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது என்றாள். அப்பொழுது இயேசு, உனக்கும் எனக்கும் என்னன்னார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்டார். ஏன் அந்த இடத்துல மட்டும் அவர் ஸ்திரீன்னு சொன்னார்? ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லும்போது தீர்க்கதரிசனம் சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அது சபைக்கும் இயேசுக்கும் பிசாசுக்கும் அந்தி கிறிஸ்துக்குமான தொடர்பு. அந்த இடத்துல ஸ்திரீ என்பது உலக பிரகாரமாக யாரை குறிக்கும்னா மரியாதை குறிக்கும். ஸ்திரீயின் வித்தாக இயேசு வந்தார். இப்போ அந்த ஸ்திரீ சபை. இப்போ நியாயப்பிரமாண சபையினுடைய முடிவு தான் இயேசு. அந்த நியாயப்பிரமாண சபைக்கு அடையாளம் தான் மரியாள். அவங்க யூதர்களுக்கு திராட்சை ரசம் கேட்குறாங்க. யாருக்கு திராட்சை ரசம் இல்லை? யூதர்களுக்கு இல்லை, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இயேசு சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் என்ன. அதோட அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாண சபையே புதிய உடன்படிக்கை திராட்சை ரசத்தில் உனக்கும் எனக்கும் என்ன. இந்த விஷயத்தில் இஸ்ரவேல் சபைக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த வேலை எப்போ வந்துச்சுன்னா, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்யூனியன் கொடுக்கும்போது இயேசு சொல்கிற வார்த்தை, என் வேலை வந்ததென்று சொல்லி அவர் திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தாருன்னு இருக்கு. அப்போது அந்த திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கைக்கான அடையாளம். இப்போ இது யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் கையில் இருந்துச்சு. யாக்கோபு என்பது இஸ்ரவேல். அவங்ககிட்ட புதிய உடன்படிக்கை இருந்துச்சு. இஸ்ரவேலில் தான் அது இருந்துச்சு. இயேசு தனக்கு உண்டானவைகளிலே வந்தார், சொந்தமானவற்றில் வந்தார். இஸ்ரவேலில் தான் அது இருந்துச்சு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், ஏசா என்பது புறஜாதிக்கு அடையாளம், ஏதோமியர் புறஜாதிக்கு அடையாளம். இவன் என்ன பண்ணுறான், யாக்கோபு அவனுடைய உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிட்டு என்னத்தை கொடுத்துட்டான்? புதிய உடன்படிக்கையை அவன் கையில் கொடுத்துட்டான். இன்னைக்கு உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், சகோதர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் எதை விட்டு கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அதுக்கு பதிலாக எதை கொடுக்கிறோம்? யாக்கோபு தன்னை அறியாமலேயே ஒரு காரியத்தை செய்தான். பயிற்றங்கூழையும் அப்பத்தையும் யார் கையில் கொடுத்துட்டான்? ஏசா கையில் கொடுத்துட்டான். இப்போ ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும் போது ஒரு காரியம் சொல்றாரு, நல்லா கவனிங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிட்டு போயிடுறான். வாங்கிட்டு போன உடனே ஏசா போய் கேட்குறான் ஈசாக்க, என் தகப்பனே, 38ஆம் வசனம், என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் உம்மிடத்தில் உண்டா? 27ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் உண்டா? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது ஈசாக்கு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, நீ உன் பட்டயத்தினாலே பிழைத்து, 40ஆவது வசனம், உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இது எதுக்கான அடையாளம் கேட்டிங்கன்னா, இந்த யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிட்டான், சேஷ்டபுத்திர பாகத்தை. இப்போ இவன் 2வது பையன் ஆயிட்டான். அவனுக்கு இவன் சேவிக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் ஈசாக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் காலம் வரும்போதோ நீ மேற்கொள்ளுவாய். அது எதுக்கான அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் இருந்த கம்யூனியன் அப்பத்தையும் ரசத்தையும் உடன்படிக்கையை எடுத்து புறஜாதியார் கையில் கொடுக்க சொல்லி அப்போஸ்தலர் கையில் கொடுத்தார். அதனால தான் அந்த கம்யூனியனை பற்றி யாருக்கு எழுதுறாரு பவுலுனா, கொரிந்தியருக்கு எழுதுறாரு. புதிய ஏற்பாடு 11ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். புறஜாதியாருக்கு உங்களுக்கு ஒப்புவித்ததை, அதனால் புறஜாதியாருக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
அப்பமும் ரசமும் புறஜாதியார் கையில் வர வேண்டியது. அது எங்கே அதுக்கான அடையாளம் பைபிளில் இருக்குதுன்னா, இஸ்ரவேலாகிய யாக்கோபு கையில் இருந்து ஏசாவாகிய புறஜாதி கையில் அது போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அதுக்கு புறஜாதியார் எதை விட்டுட்டாங்க? ஏசா எதை விட்டுட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு கொடுத்தான். உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு. இப்போ ஏசாவுக்கு தெரியாது, ஏசாவுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம்லாம் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிவப்பான கூழ் கிடைச்சா போதும், உயிர் வாழணும், ஜீவன். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றாரு. இப்போ அவன் சாக போறனே தான் அதை கேட்டு வாங்குறான். என்ன ஆசீர்வாதம்? இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கான்சென்ட்ரேட் பண்ணதான யாக்கோப், இஸ்ரவேல் எதை விட்டு விட்டான் என்று சொன்னால், தன்னை அறியாமலேயே தனக்கு வைக்கப்பட்டிருந்ததான ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை கொடுத்து விட்டார். இன்னைக்கு நாமும் பல நேரங்களில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறோம். உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகம், உலக பிரகாரமான முதன்மையான ஸ்தானம், உலகத்தில் உள்ளதான ஆசீர்வாதம். எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் பல நேரங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உலக பிரகாரமாய் நமக்கு வர வேண்டியதான மிக முக்கியமான சில காரியங்களை வரவிடாதபடிக்கு தடுத்துருவார். ஏன் தடுத்துருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டி இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இந்த ஆசீர்வாதம் ஒரு தடை. பல நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க, எனக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டு விற்றுட்டாங்க, நான் கேட்டதுக்கு என்னை திட்டி அமுச்சு விட்டாங்க. இதெல்லாம் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அவர் ஏன் அமைதியாக கண்டும் காணாதவரை போல இருந்தார் தெரியுமா? அவருக்கு தெரியும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடியதான சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கணும்னு நினச்சி பூமியில் இருக்கிற லேண்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 1 கிரவுண்டு, 2 கிரவுண்டு, இதை எப்படியாவது வஞ்சகமாக பிடிங்கணுன்ட்டு உங்களுக்கு விரோதமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அவன் லேண்டை தான் உன் கையிலேருந்து வாங்க போகிறான், ஆனால் அவன் கொடுக்க போகிறது உனக்கும் எனக்குமான ஒரு உடன்படிக்கையை அவன் கொடுத்து விட்டு போக போகிறான். பல நேரங்களில் கர்த்தர் நீங்கள் ஆசைப்படுகிறதை விட மேலான ஆசீர்வாதத்தை ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நம் கண்களுக்கு தெரியாது, ஏசாவுக்கு தெரியாது. இப்போ என் கையில் அவன் கொடுக்குறானே, அது இஸ்ரவேல் கொடுக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் யாக்கோபு கொடுக்குறான். அன்னைக்கு இஸ்ரவேல் புறஜாதியார்ட்ட கொடுத்த கம்யூனியன் இன்னைய வரைக்கும் அந்த கம்யூனியன் நம்ம கையில் தான் இருக்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படுறீங்கன்றதான் கேள்வி. சேஷ்டபுத்திர பாகம் எப்படி இருந்தாலும் யாக்கோபுக்கு வந்துடும். ஏன்னா ஆண்டவர் வயிற்றில் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. அவன் சொல்லிட்டாரு, அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு எங்கே சொல்லிட்டாரு? வயிற்றில் இருக்கும்போதே ரெபெக்காட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபு கையாண்ட முறை, இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாக்கிட்ட கேட்காவிட்டாலும் அது யாருக்கு வந்து சேர்ந்துடும்? யாக்கோபு கிட்ட வந்து சேர்ந்துடும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தர் நிர்ணயம் பண்ணது வயிற்றில் இருக்கும்போது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நடுவில் சில தந்திரம் பண்ணுற மாதிரிங்க. ஏசா சொல்லுவான், தந்திரத்தினாலே என்னிடத்துல இருந்து அவன் பெற்றுக்கொண்டான்பான். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். பல நேரத்தில் கர்த்தர் நமக்குன்ற நியமித்ததை நம்ம கையில் கொண்டு கொடுத்துருவார். நடுவில் நம்ம பூந்து சில காரியங்களை கெடுத்துருவோம். நடுவில் நம்ம பூந்து அதை செய்யலாம், இதை செய்யலாம், அவரை பிடிக்கலாம், இவரை பிடிக்கலாம், அந்த வக்கீலை பிடிக்கலாம், இந்த எம்எல்ஏவை பிடிக்கலாம், கவுன்சிலரை பிடிக்கலாம், அவரை பார்த்தா வேலைக்கு ஆகும், எவரை பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்படி செய்யும் போது உங்கள் கையிலிருந்து ஏதாவது போயிடும். ஆண்டவர் சொல்வார், எவ்விடத்திலும் வழக்காடுவது உனக்கு ஏற்றதல்ல. ஒரு இடம் வரும், உன்னை ஏமாத்தினவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களுடைய நுகத்தடியை முறித்து போடுகிற காலம் ஒன்று வரும். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வாதிக்கிற காலம் ஒன்று வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய சேஷ்டபுத்திர பாகமாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரக்கூடிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசா கையில் அப்பத்தையும் ரசத்தையும் அவன் கொடுத்துட்டான். அப்பத்தையும் சிவப்பான பயிற்றங்கூளையும் கொடுத்தான். யாக்கோபு ஆசைப்பட்ட முதலாவது ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அண்ணனை மாதிரி எனக்கு 2 மடங்கு வேணும், அவனை மாதிரி வேணும். இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வேறொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது மேலானது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், தேவனுடைய ஊழியக்காரர் ஆசீர்வதித்து கொடுத்த அப்பமும் ரசமும், கர்த்தர் முதற் பேரான இயேசு கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம கையில் இருக்கு. நமக்கு உடன்படிக்கை பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது. அல்லேலூயா. நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? நல்லா அரசியல் தெரிஞ்சு நல்ல இராணுவ வீரன் மாதிரி இருந்தால் தாவீதோடைய அண்ணன், அவன் ராஜாவாகலை, ஆனால் அவன் இராணுவத்தில் தான் போனோம். இவனுக்கு ராஜா ட்ரெஸ்ஸு கூட போட முடியாது, ஆனால் இவனை கர்த்தர் ராஜாவாக உட்கார வச்சிருக்கிறார். யாரை எதுக்கு அனுப்பினார்னு கர்த்தருக்கு தெரியும். நாம் ஆசைப்படுறது அந்த மாதிரி ஆயிடணும், இந்த மாதிரி ஆயிடணும். யாக்கோபுக்கு அப்படி தான் ஆசை. என்ன ஆசை? ஏசா மாதிரி ஆயிடணும். கர்த்தர் நமக்கு வச்ச ஆசீர்வாதத்தில்
உங்களுக்குன்னு வர வேண்டியது கண்டிப்பாய் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. கர்த்தர் யாக்கோபை அன்னைக்கே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு. அது நிறைவேறும். இந்த குறுக்கு வழியில் போய் வாங்குதில்ல, அதை வாங்க போனதோடைய விளைவு யாக்கோபு எதை கொடுத்துட்டான்னு தெரியுமா? அவன் தன் கையில் இருந்த அப்பத்தையும் திராட்சரசம் பயிற்றுங்கூளையும் அவன் கையில் கொடுத்து விட்டான். இப்போ யாக்கோபுக்கு 2வது ஆசீர்வாதம் மேலே ஆசை வருது. அது எந்த ஆசீர்வாதம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஆசைப்படலை. ஆசைப்பட்டது யாரு? ரெபேக்கா ஆசைப்பட்டாங்க. ஆனால் ரெபேக்கா கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அதாவது ரெபேக்காவில் நீங்கள் தனியாக தியானிச்சு பாருங்கள், அந்த அம்மா மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் படித்தேன் அந்த அம்மாவை பற்றி. படிக்கும்போது அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் விஷயம் பாருங்கள். இந்த வசனத்தில் வாசிங்களேன், 27:41 வாசிங்களேன். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அடுத்த வசனம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி? போதும். எப்படி? ஏசா எங்க சொன்னான்? இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். இந்த காரியம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? எப்படி? அவன் மனசுல நினைச்சத ரெபேக்காட்ட யார் சொன்னா? புரியுதா? நான் அந்த வசனம் புரியுதா? நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுவோம். வசனத்தை படிச்சு பாருங்க. யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். இருதயத்தில் மனசில் நினச்சிருக்கிறான். இந்த காரியம் ரெபேக்காளுக்கு, அது என்ன சொல்றது, இந்த காரியம் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் மூலமா? அப்பன்னா ரெபேக்காளுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை பாருங்க. வயிற்றில் பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டவுடன் ரெபேக்கா யார் இடத்துல போனால், இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் போனாள். அப்போ ரெபேக்காளுடைய சுபாவம் என்னன்னா, கர்த்தரோட பேசுகிற சுபாவம் இருக்கு அவளுக்கு. நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம்ல, ஈசாக்கு ஆபிரகாம், நீங்கள் எடுத்து பாருங்க, ஈசாக்கோட ஸ்பிரிச்சுவலாக ஸ்டாண்டர்டை நீங்கள் பாருங்க, ரெபேக்காளுக்கு தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு அதிகமாக இருக்கும். ஆபிரகாமில் இருந்த ஆசீர்வாதம் சாராள் கிட்ட போயிடும். யாக்கோபுக்கு தெரியாத விஷயம் லேயாளுக்கு தெரியும். இந்த முற்பிதாக்களுடைய மனைவிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்க 3 பேரில் இருக்கிறதுல பெஸ்ட்டு யாருன்னா ரெபேக்காள் தான். இந்த அம்மா கிட்ட பாருங்க, அவன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். இந்த காரியம் ரெபேக்காளுக்கு, இந்த பெனாதாத்னு ஒரு ராஜா இருப்பான் சிரியா தேசத்தில். அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு கேட்பான், நான் போடுற திட்டத்தெல்லாம் யாரோ இஸ்ரவேல் ராஜாவுக்கு போய் சொல்லிடுறாங்க, உங்களில் யார் அப்படி போய் சொல்கிறது எங்களுக்கு சொல்லுங்கம்பாங்க. சொன்ன உடனே கூட இருக்கிற தளபதி சொல்லுவான், ராஜாவே எங்கள் யாரையும் சந்தேகப்படாத, நீ உன் வீட்டின் பள்ளி அறையிலேயே பேசுகிறதை, அதாவது உன் வீட்டு பெட்ரூமில் பேசுகிறத எலிசாவுக்கு தெரிஞ்சிருங்கிறான். நீ உன் வீட்டு ரூம்குள்ளே பேசினா யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரிஞ்சிருங்கிறான். அதுக்கு ஈக்குவலான வார்த்தை தான் இது. உன் இருதயத்தில் நீ பேசினா அது ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த அம்மாவுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை பாருங்கள். அதனால தான் அந்த அம்மா சொல்லுது, யாரை கூப்பிட்டு? யாக்கோபை கூப்பிட்டு, ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? ஏசாவுக்கு போகுது. அது ஏசாவுக்கு போகக்கூடாது. ஏன் போடக்கூடாது? என் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லிட்டாரு. ஆசீர்வாதம் உனக்கு தான் வரும், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாக்கோபுக்கு மனசில் பயம் இருக்கு. என்ன பயம் இருக்கு? அப்பா ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம், அப்போ சபிச்சா சாபம் தானே. ஆசீர்வதிச்சிட்டாருன்னா பரவாயில்ல, சபிச்சிட்டாருன்னா? இப்போ ரெபேக்காள் சொன்னாங்க, ஆசீர்வதிச்சா அது உங்ககிட்ட வரட்டும், சபிச்சா அது என்கிட்ட வரட்டும். என்ன ஒரு டெடிகேஷன் பாருங்கள், எப்படிப்பட்டதான ஒரு டெடிகேஷன். இப்போ யாக்கோபுக்கு ஒரு தைரியம் வருது. என்ன தைரியம்? ஆசீர்வாதம் வந்தால் தோத்துறோம், சாபம் வந்தால் அந்த மாதிரி தானே போகுது. பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நமக்கு பிரச்சனை வராட்டி நம்ம என்ன வேணாலும் செய்வோம் இல்லையா? நமக்கு பிரச்சனை வருதுன்னா இறங்கவே மாட்டோம் பாருங்க. பிரச்சனை அவங்களுக்கு தானே வரப்போகுது, செஞ்சு தான் பார்ப்போமே. அந்த மாதிரி யாக்கோபுக்கு என்னது, போகிறேன், ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் எனக்கு, சாபம் வந்தா ரெபேக்காளுக்கு. அந்த மாதிரி தான் சொல்லிருச்சே, உண்மையில் ஒரு சாபம் யாவும்
என்மேல் வரட்டும். இது 2வது ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வர்றது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் ரெபேக்காள் மூலமாக வருகிறவருடைய ஆசீர்வாதம். இது பியூர்லி இதுக்கு பின்னாடி ஒரு அழகான ஸ்பிரிச்சுவல் காரியம் அடங்கியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாக்கோபு போய் நிற்பான். யாருன்னு ஈசாக்கு கேட்பாரு. முதல்ல கேட்ட உடனே நான் யார் ஏசா அப்படிம்பான். உடனே இவன் சொல்லுவான், குரலோ யாக்கோபின் குரல். தொட்டு பார்ப்பான், பார்த்தா சரீரமோ ஏன் ஏசாவின் சரீரம்னா அவன் மேலே என்ன போட்டிருந்தான்? ஆட்டுத்தோல் போட்டிட்டு உள்ளே வந்தான். தொட்டு பார்த்தா என்ன சரீரம்? ஏசாவின் சரீரம். அப்போது முதல்ல இஸ்ரவேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது கர்த்தருடைய வார்த்தை, சவுண்டு. முதல்ல கர்த்தருடைய சவுண்டு வந்துச்சு. அடுத்து இயேசு தொட்டு பார்க்கிறவராய் வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், உலகத்தின் பாவத்தை சுதந்திரித்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தார். அதுக்கு பிறகு ஏசா சொல்லுவார், இனி என் மகன்தானோ என்று நான் அறியும்படி கிட்ட வா என்று சொல்லி அவன் என்ன பண்ணானா பையனை? 27வது வசனம். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்த உடனே ஆட்டுத்தோல்ல என்ன வாசனை வரணும்? ஆட்டுத்தோலை மோந்தா என்ன வாசனை வரணும்? ஆட்டுத்தோல் வாசனை வரணும். ஆனால் அங்கே என்ன வருது பாருங்க, 27வது வசனம் வாசிங்க. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இது என்ன வாசனை? உன்னத பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாசனை. வாரும் நேசரே நாம் வயல்வெளியில் போய் தங்குவோன்னு சொல்றாங்கல்ல, குமாரனுடைய வாசனை. குமாரன்னா இயேசு கிறிஸ்து. இது முழுக்க ஸ்பிரிச்சுவல். ஃபஸ்ட்டு வந்தது சவுண்ட், புறஜாதியாருடைய சவுண்டு. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2000 வருஷம் ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு தேவன் என்ன பண்ணாரு? மாம்சத்தில் வெளிப்பட்டார், தொட்டு பார்க்கிறவராய் வந்தார். அதான் தோமா கிட்ட சொல்றார், என்னை தொட்டு பார் அப்படிங்கிறார் பாருங்க. அதற்கு பிறகு மோர்ந்து பார்த்தல். இப்போ ஆவியானவராக இருக்கிறார் நம்மகிட்ட, ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவர்களை ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார். இந்த 3 காரியமும் அங்கே இருக்கும். இப்போ அந்த முகந்து பார்த்தா என்ன வரும்னா, இயேசுவின் வாசனை வீசும். ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசும். அந்த ஆசீர்வாதம் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம். இதான் அங்கே சொல்லப்படுது. இந்த ஆசீர்வாதத்தை தான் அடுத்தபடியாக யாக்கோபு நேசித்தார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நேசிக்கணும். சத்தம் நம்ம சத்தம், ஆனால் நம்ம சாயல் தேவ சாயலாக இருக்க வேண்டும். நம்ம சத்தம் தான், ஆனால் நம்மளை தொட்டு பார்த்தா யார் வெளிப்படணும் தெரியுமா? கிறிஸ்து வெளிப்படணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது யாரு? கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். நீங்கள் என்கிட்ட பேசி பாருங்க, பார்க்கறதுக்கு நான் பவுல் மாதிரி தான் இருப்பேன், ஆனால் என்னுடைய சாயல் தேவ சாயலாய் மாறிக்கொண்டே வர வேண்டும். என் மேல் ஆட்டுக்குட்டியினுடைய வஸ்திரம் வர வேண்டும். நமக்கு இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. நமக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? குரல் உள்ளுக்குள்ள என்னவா இருக்குது? யாக்கோபு குரல் தான், ஆனால் மேலே மாறவே இல்லை. பேச்செல்லாம் என்ன பேச்சு? கிறிஸ்தவ பேச்சு தான், ஆனால் செய்கிற செய்கை என்ன செய்க? ஏசாவுடைய செய்கை. இன்னைக்கு நம்மளது எல்லாம் புறஜாதியாருடைய செய்கை தான். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை சர்ச்சிலையாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும், நம்ம பேசுகிறத பார்த்து அடுத்தவங்க என்ன ஆகிடுவாங்க? மயங்கிடுவாங்க. பல நேரத்தில் நம்ம சவுண்டு வேற, நம்ம வேற. அதனால தான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வெளியே எப்படி இருந்தாரோ அப்படியே உள்ளேயும் இருந்தார், இல்லையா? குரல் யாக்கோபின் குரலும், சரீரம் ஏசாவின் சரீரமும் கிடையாது. நான் ஆவிக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். உலக பிரகாரமாக சொல்கிறேன், என்ன வெளியே நான் என்ன பார்க்கிறேனோ அதே தான் நான் உள்ளே. நான் உள்ளுக்குள்ளே என்ன எனக்கு சுபாவம் இருக்கிறதோ அதே சுபாவம் தான் எனக்கு வெளியே. எனக்கு ஒரு அங்கிள் இருக்கு தெரியும், இப்போ அவங்க இல்லை, அவங்களும் இன்ஜினியர் தான். அந்த அங்கிளும் பயங்கரமாக கோவப்படுவாங்க, வேறு வழி இல்லை. வேறு நம்ம சொல்கிற வேலையை செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக கோவம் தானே வரும். ஆனால் அந்த அங்கிள் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாங்க. அவர் சொல்கிறதே அழகாக இருக்கும். இப்போ நீ இதை எப்பயா மாட்டியாடா அப்படிம்பாரு. அவன் பார்த்துட்டே இருப்பான், நரக்கத்துக்கு போகிறவனே அப்படிம்பாரு. அதாவது அவர் திட்டுறாரு, ஆனால் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல. எப்படி திட்டுறாரு? நரகத்துக்கு போகிறவனே, வீணா என் சாபத்தை வாங்கிக்காத, இப்படியே தான் பேசுவார். எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நாம் உள்ளே யாக்கோபாக இருக்கிறோம், வெளியே ஏசாவாக இருக்கிறோம். சிலர் உள்ளே ஏசாவாக இருப்பாங்க, வெளியே யாக்கோபாக இருப்பாங்க. பல நேரங்களில் ஆசீர்வாதம் இப்படித்தான் வருகிறது.
உங்களை என்ன வெளியே பார்க்குறோமோ அதுதான் உள்ளேயும் இருக்க வேண்டும். யாக்கோபு 2வதாக ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பினான். அது அவன் விரும்பாவிட்டாலும் தானாய் வந்தது, அவன் தாயார் மூலமாக வந்தது. இப்பவும் சொல்கிறேன், ரெபேக்கா சொன்ன வார்த்தை இருக்குல்ல, உண்மையில் ஒரு சாபம் யாவும், இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து செய்தது. இயேசு எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து விட்டு சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு வந்த எல்லா ஆசீர்வாதம் அவர் என்ன பண்ணிட்டாராம், நம்மகிட்ட கொடுத்துட்டார். அவர் சொல்கிறார், பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் வச்சுக்கல, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ட்டாரு. நீங்கள் போய் பிதா இயேசுக்கிட்ட என்னென்ன கொடுத்தாருன்னு வாசிச்சு பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்துலேருந்து எல்லாத்தையும் வேதம் சொல்லுது. அத்தனையும் ஒரு யார்கிட்ட கொடுத்துட்டாராம், நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. தேவன் தாமே அத்தனை அன்புள்ளவராக நம்மில் இருந்தார். அல்லேலூயா. இது 2வது ஆசீர்வாதம் யாக்கோபு பெற்றுக்கொண்டது. 3வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. யாக்கோபுக்கு எங்கேருந்து வந்துச்சு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபை கேட்டான். இது 3வது. யாக்கோபு லாபானிடத்தில் வேலை செய்ய போகிறான். ஆனால் 3வது ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? லாபானின் புத்திரர் சொல்கிறாங்க, என் தகப்பனுடையதை எல்லாம் யார் எடுத்துக்கொண்டா? ஆனால் அப்படி அவன் எடுக்கவில்லை, அவன் வேலை செஞ்சுருக்கிறான். 20 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறான்? வேலை பண்ணியிருக்கிறான். வேலை பண்ணது மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டானது மட்டும்தான் கிடச்சிச்சு. அவனுக்கு உண்டானது மட்டும்தான் அவனுக்கு கிடச்சிச்சு. அவன் என்ன கூலி வேலை செய்தானோ அதை கர்த்தர் அவனுக்கு தந்தார். என்ன, லாபானுக்கு கொடுத்ததை விட கர்த்தர் இவனுக்கு அதிகமாக கொடுத்தார். அதை பார்க்கும்போது லாபானுக்கு என்ன தோணுது, நம்மளதை எல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான். இது 3வது ஆசீர்வாதம். முதல்ல உள்ளது சகோதரனுடையது, 2வது தாய் பெற்றுக் கொடுத்தது, 3வது மாமனுடையது. மாமாவுடைய ஆசீர்வாதம் யாருன்னா சிரியா தேசத்துக்காரன், புறஜாதியாருடைய ஆசீர்வாதம். இந்த புறஜாதியாரோட ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தில் வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் கர்த்தர் நம்மளை அங்கே என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை பார்க்கும்போது நம்ம கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம மேலே என்ன வரும், ஒரு பொறாமை ஒன்று வரும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்து பாருங்கள், யோசேப்பு காலத்துலேருந்து இது நடக்கும், யாக்கோபு காலத்துலேருந்து நடக்கும். நம்மளை இவங்க ஒன்றும் இல்லாமல் விரட்டி விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க நம்மளோட மேலே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே வருவார், ஆசீர்வதிச்சிட்டே வருவார். இதை எப்படியாவது நம்மகிட்ட எடுக்கணும்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும், முயற்சி பண்ணோம். இந்த நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் கைக்கு போகாமல் நம் கைக்கு வாங்கி கொடுப்பார். இல்லை, எனக்கு என்ன ஆச்சரியன்னா, 20 வருஷமாக அவங்ககிட்ட பேசாமல் இருந்த ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியம் அவனை பார்த்து சொல்லுவார் பாருங்க. 11வது வசனம் 31:11 வாசிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். லிட்டரலா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி. 20 வருஷம் அங்கே வேலை செஞ்சிருக்கிறான் கர்த்தர். அந்த 20 வருஷத்தில் இப்போ சொல்கிறாரு, நீ போதும், என்ன செஞ்ச, வேலை செஞ்சது போதும், புறப்பட்டு போ. ஆனால் இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லாமே உன்னை சுற்றி லாபான் செய்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ வேலை செய்கிற இடத்துல நம்ம புறஜாதியார்கிட்ட இருக்கும்போது நாம் உண்மை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி அவர்கள் செய்கிற காரியங்களை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா, தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கூட வேலை செய்கிறவங்க, மேலதிகாரி, நம்ம கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேபிளில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நமக்கு செய்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், ஊழியத்தின் பாதையிலையாக இருக்கட்டும், நீங்கள் உண்மையாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் மேலே ஒரு பொறாமை ஒன்று வரும். ஏன் அந்த பொறாமை வருது தெரியுமா? கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால தான் அந்த பொறாமை வருது. இந்த பொறாமைக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பொறாமைப்படுறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம். அது ஏன் ஆசீர்வதிக்கிறான்னு தெரியாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நம்ம ஒன்றும் அதுக்கு தகுதியானவங்களும் கிடையாது. ஆனால் அவரோட திட்டம் நம்ம மேலே இருக்குது. அவன்லாம் கேட்பான், உனக்கு மட்டும் எப்படி திடீர்னு ப்ரொமோஷன் வருது, உனக்கு மட்டும் ஏன் இன்க்ரிமெண்ட் வருது, உன்னை மட்டும் ஏன் அவர் திட்டவே மாட்டுறாரு, உன்னை மட்டும் ஏன் சாஃப்டாக நடத்துகிறாங்க. வசனம் சொல்லும், யோசேப்புக்கு அவன் கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன செய்ய முடியும்,
நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஆத்திரம், நம்மளை பார்த்தோன்னா கோபம். உடனே என்ன பண்ணுவாங்க? உன்னை அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை லாபான் பண்ணுறதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் பார்க்காமலாம் இல்லை. சில நேரத்தில் நமக்கே தோணும் தெரியுமா, ஏன் இந்த ஆள் நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறீங்க ஆண்டவரே? அவன் டார்ச்சர் பண்ண உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே? அவன் இன்னும் டார்ச்சர் ஆகட்டும், இன்னும் பொறாமப்படட்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சவுல் டென்ஷன் ஆக ஆக தாவீதை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. தானியேலுக்கு விரோதமாக இவனுக்கு கிரியை செய்ய செய்ய தானியேலை மேலே தூக்கிக்கிட்டே இருப்பார். என்னடா இவன் மேலே போயிட்டே இருக்கிறான். அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன், நம்மகிட்ட ஒரு சுபாவம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்மளை யாராவது எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம ஜெபம், அந்த ஆள் இருக்கக்கூடாது, அவனை ரிமூவ் பண்ணிடுங்க, அந்த ஆளை எங்கேயா நம்ம உடனே அவனை தூக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஆண்டவர்ல அவனை தூக்கக்கூடாதும்பாரு. என்ன பண்ணும்? அவன் அங்கேயே தான் இருக்கணும். என்ன, அவன் கண்ணுக்கு முன்னாடி மேலே போயிட்டே இருக்கணும். அவன் டென்ஷன் ஆகிறத நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், லாபான் உனக்கு செய்கிறதை நான் பார்க்கிறேன், கடைசியாக ஒன்று நடக்கும். ஆண்டவர் சொல்றார், சரி போதும், புறப்பட்டு போ. ஏன் இதுக்கு மேலே இவன் கூட இருக்கிறத அவனுக்கு பயந்து போல. உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்துருச்சு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீ போகணும். எங்கே போனோம்? பெத்தேலுக்கு போனோம். அங்கே போனால் தான் உன்னை வச்சு நான் அடுத்த காரியம் செய்ய முடியும். நீ புறப்பட வேண்டிய காலம் வந்தது, புறப்பட்டு போ. ஏன் இத்தனை நாள் நீ இருந்தது போதும். ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு செய்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்குனவர் கண்களுக்கு முன்பாக ஜீவனோடு கூட வைத்தார். உன்னை ஒழிப்பேன்னு சொன்னவன் கண்ணுக்கு முன்னாடி இன்னும் வச்சாரு. பலருக்கு என்ன, உன்னை மாத்திரன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி அவனை மாத்திட்டார் ஆண்டவர். உன்னை இந்த இடத்தோடு தூக்குறேன்றப்பாரு, அவனை தூக்கியிருப்பாரு. என்ன நடந்துச்சு? சில சொல்லுவாங்க, என்னன்னே தெரில, திடீர்னு அந்த ஆளை காணும். திடீர்னு அவர் காணும் இல்லை, அவர் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பினவர். ஆண்டவர் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் உச்சத்துக்கு வரும்போது, தம்பி நீ போயிட்டு வந்து தூக்கி போட்டு போயிட்டார். அந்த தேவன் நம்மோடு கூட இன்னும் இருக்கிறார், இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். எது வரும் தெரியுமா? நாம கையிட்டு சம்பாரிச்சதை ஒரு நாளும் கர்த்தர் இன்னொருத்தன் கைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமாம், அதுவும் புறஜாதியார் கையில் கொடுக்கவே மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் தெரியுமா? அது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வச்ச ஆசீர்வாதம். சில நேரத்தில் அப்பா அம்மா கிட்டேருந்து வர வேண்டியது வராமல் இருக்கும், வர வேண்டிய சொத்து வராமல் இருக்கும். அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு நிறைய ரீசன் இருக்கும். இப்பவும் சொல்கிறேன், சில நேரங்களில் நமக்கு புறஜாதியருடைய ஆசீர்வாதங்கள் வர விடாதபடிக்கு தடுப்பார். அதே நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவன் கையில் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். லாபான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். கடைசியில் துரத்திக்கிட்டே வந்துட்டான், அடிச்சு பிடிச்சி வரான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபமே பண்ணல. யாக்கோபுக்கு தெரியாது லாபான் துரத்திக்கிட்டு வரான்னு. அவன் பாட்டுன்னு கேஷுவலாக இருக்கான் பெயர் சபாவில். துரத்திக்கிட்டே வரான். வந்துட்டு பெரிய பந்தாவாக பேசுவார் லாபான். உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, அது அடிச்சு வெட்டி போட்டுருவேன் நான். நேற்று நைட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், உன்னை ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டார். அதனால் நான் உன்னை ஒன்றும் செய்யலை போட. காரணம், துரத்துனது லாபான், காப்பாற்றினது கர்த்தர். கர்த்தரை தாண்டி யார் நம்மளை என்ன செய்ய முடியும்? யார் எதுவும் செய்ய முடியாது. அவன் சொல்லுவான். சிலர் சொல்லுவாங்க, உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உன்னை நடுத்தரில் நிறுத்தி காட்டுறேன் பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கும் நமக்கும் நடுவில் தேவனாகிய கர்த்தர்னு ஒருத்தர் நியாயம் இருக்கிறவர் இருக்கிறார், வழக்காடுகிறவர் இருக்கிறார். அவரை தாண்டி நம்ம கிட்ட வரவே முடியாது. எங்க வர? நம்ம ஒன்றும் பலசாலிலாம் கிடையாது. நான் சொல்லுவேன், பைபிளை நான் பார்த்ததுலே அதிக பயந்த சுபாவம் யாரு, பயந்தாங்கொள்ளி யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு தான். பயந்துக்கிட்டே இருப்பான். ஏசாக்கிட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், ஆனால் பயம். அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், பயம். ஊரை விட்டே ஓடிட்டான். அங்கே போனால் லாபானுக்கிட்ட பயம், இங்கே போனால் சிமியோனும் லேவியும் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க, அங்கே பயம். அவன் வாழ்நாளெல்லாம் பயம். ஆனால் ஒன்று, அவ்வளவு பயந்தாலும் அவன் தலை முடிய கூட எவனையும் தொட விட மாட்டார் கர்த்தர். நடுவில் நின்று வழக்காடுவார். நீங்களும் நானும் அப்படித்தான். நம்மளை பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, பந்தாவே தெரியும். தெரியுமா உங்களுக்கு? இந்த எலியா இருக்காம்ல, பயங்கர பந்தா ஆளு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், சூரியனை இறக்குற எல்லாம் ஏசபேல் ஒன்று சொன்னவொன்னு ஊரை விட்டு ஓடிட்டான் பாருங்க. நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு ஒன்று இதை எலியா கேள்விப்பட்ட உடனே வனாந்தரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடிக்கையில் படுத்து, போதுங்கத்தாவே நான் சாகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படவே பயப்படாதே யாக்கோபு என்னும் சிறு மந்தையே, பயப்படாதே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தாண்டி யாரும் எதுவும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. உன்னை சிங்கக்கபில போடுறவனாக இருந்தாலும் ராஜாவை நைட்டு தூங்க விட மாட்டார். தானியேல் படுத்து தூங்கிட்டான், ராஜா தூங்கலை.
காலில் வந்து கேட்குறாரு, தானியேலே தேவன் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா? அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கிறேன், கவலைப்படாதன்றான் இவன். அவனை ராஜா தூங்கலை. பல நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புறவனோட தூக்கத்தை ஆண்டவர் தூக்கிடுவார். நமக்கோ நல்ல நிம்மதியான நித்திரையை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு புறஜாதியாரும் உங்கள் ஆசீர்வாதத்தை எடுக்கும்படி கர்த்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஒரு வேளை யாராவது எடுத்துகிட்டு போனாலும் கவலைப்படாதிருங்கள், அதை 2 மடங்காக 10 மடங்காக திருப்பி தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. கடைசியாக ஆரம்பத்தில் வாசித்த வசனம் திருப்பி வாசிங்க, முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இதான் யாக்கோபு கேட்ட கடைசி ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஆசைப்பட்டான். அடுத்து அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. அடுத்து மாமா கிட்ட இருந்து புறஜாதியார்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. இதெல்லாம் வந்தது உண்மை. சரி, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகே ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு நினச்சா, இப்போது யாக்கோபு நினைக்கிறான், எங்கள் அண்ணங்கிட்டேருந்து வந்து ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் என் கண்ணுக்கு முன்னாடி இப்போ தெரியல, எங்கள் மாமா கிட்ட இருந்து புறஜாதியிட்ட இருந்து ஆசீர்வாதம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, ஆனால் நாளைக்கு காலையில் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஏசா வந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த எந்த ஆசீர்வாதமும் எனக்கு உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வச்சிருங்க. அவனுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் மட்டும் என்னை ஆசீர்வதிச்சுட்டு போயிருங்கன்னு கேட்குறேன். யாக்கோபுடைய சேஷ்டபுத்திர பாகம் இருக்கு, இப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் தந்திரமாக வாங்கிட்டேன்னு கோபக்காரன் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் மாமாவுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு, அதையுமே நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்தீங்க, ஆனால் இது எல்லாமே உண்மையான ஆசீர்வாதமானு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியும். என்ன தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எவனும் சபிக்க முடியாது, அழிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நோவா குடிவரி தெரிஞ்சு எழுந்திருப்பார் இல்லையா? எழுந்திரிச்ச உடனே தன்னுடைய இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, நோவா வெறி தெளிந்து எழுந்து தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, செய்தது யாரு? இளையகுமாரன். யார் செஞ்சது? இளையகுமாரன் பேர் என்ன? சேம் காம் யாபேத்து தான். காம் தான் செஞ்சது. இந்த வேலையை செஞ்சது யாரு? காம். அவ யாரை சபிக்கணும்? காம தானே சபிக்கணும். ஆனால் நோவா காம சபிக்க மாட்டார். நோவா என்ன சொல்றாரு? தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, யார் சபிக்கப்பட்டவன்? ஏன் காம சபிக்காம கானானை சபிச்சாரு? கானான் யாருன்னா காமுடைய பையன். அதாவது நோவா பையன் செஞ்சதுக்கு பையனை சபிக்காம யாரை சபிச்சாரு? பேரனை சபிச்சிட்டாரு. ஏன் பேரனை சபிக்கிறாரு பையனை சபிக்காமன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, அப்படின்னா நோவாவுக்கு நல்லா தெரியுது, இப்ப நான் என்னத்தான் என் இளையகுமாரன் சபிச்சாலும் அந்த சாபம் என்ன செய்யாது, அவன் மேல நிக்காது. ஏன் நிக்காதுன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். சரி, இவனை விட்டுருவான். இவனுக்கு அடுத்து யாரு சேஷ்டபுத்திர பாகம்? அவன் பையன் கானான், அவனை சபிச்சிருவான். அந்த ஆசீர்வாதத்தை அவ்வளவு வல்லமை இருக்குமானால், கர்த்தர் ஆசீர்வதித்தவனை நோவாவால் சபிக்க முடியாதானால், கர்த்தர் ஆசீர்வதித்த உங்களையும் என்னையும் இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் சபிக்கவே முடியாது. அத்தனையும் நம்ம மேல உள்ள ஆசீர்வாதம் தான். அத்தனையும் ஆசீர்வாதம் தான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஆனால் இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு சும்மா வரல தெரியுமா? அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்பாரு. வாசிங்க. இப்போ 26 அவன் கேட்குறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அடுத்தது அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். ஏன் இவருக்கு தெரியாதா? தெரியும், இவருக்கு தெரியும்ல. இவன் என்ன சொன்னான்? யாக்கோபு என்றான். இந்த இடத்துல அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஏதாவது? ஆக்சுவலாக யாக்கோபு ஆசீர்வாதத்தை ஈசா கிட்ட இருந்து வாங்கும்போது இதே கேள்வியை ஈசாக்கு கேட்பான், மகனே நீ யார் அப்படின்னு கேட்பான். இதே யாக்கோபு சொன்னா நான் ஏசான்னு சொன்னான். இவன் தானே சொன்னான். இப்போ திருப்பி தகப்பன் கேட்குறாரு, பரம தகப்பன் கேட்குறாரு, உன் பேர் என்னான்னு கேட்குறாரு. ஏன்?
நீ முன்னாடி பேரை மாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்த, இப்போ உன் பேர் என்ன? இப்போ சொல்கிறான், நான் யாக்கோபு, இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். பல நேரத்தில் நாம் ஆசீர்வாதத்தை தந்திரமாய் வாங்கியிருக்கலாம், குறுக்கு வழியில் வாங்கியிருக்கலாம், ஒரு வேளை யார் வேணால் சொல்லியிருக்கலாம், அவங்க சொன்னதுனால வாங்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, அந்த ஆசீர்வாதம் அல்ல, இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின நீ ஊரை விட்டு ஓடுன. அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதானே ஊரை விட்டு ஓடனா? உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை பேரை மாற்றி சொல்லி வாங்கின, ஊரை விட்டு ஓடன. இப்போ உன் பேர் என்ன? யாக்கோபு. உண்மையை சொன்ன, இனி நீ ஊருக்குள்ளே போகலாங்கிறார். அதுக்கப்புறம் தான் அவன் எங்கே புறப்பட்டு போகிறான்? ஊருக்குள்ளே போகிறான். தப்பான விதத்தில் வாங்கின ஆசீர்வாதமாக இருந்தாலும் நீ ஊரை விட்டு ஓடுற நிலைமை வரும். சில நேரத்தில் உண்மையை சொல்லுவதனால பிரச்சனை வரும் நீ நினச்சினா, கர்த்தர் சொல்கிறார், இல்லை, ஒரே தகப்பன் திருப்பி கேட்குறாரு, உன் பேர் என்ன? அந்த தகப்பங்கிட்ட ஏசான்னு சொன்னவன் இந்த தகப்பங்கிட்ட சொல்கிறான், நான் யாக்கோபு. இப்போ சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த தகப்பன் பேரை நீ தப்பாக சொல்லி வாங்கின, என்கிட்ட உண்மையாக சொல்லி வாங்கியிருக்கிற. அந்த ஆசீர்வாதம் ஊரை விட்டு ஓட வச்சிச்சு. இந்த ஆசீர்வாதம் உன்னை ஊருக்குள்ளே திருப்பி கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்து வைத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, யாக்கோபுனா எத்தன் அப்படின்னு. இல்லை, யாக்கோபுனா அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவன். ஏன்னா அங்கே குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்தான்ல, அவங்க அண்ணன் காலை பிடிச்சிட்டே வந்தான் இல்லையா, அதனால் அந்த காலை பிடிச்சிக்கிட்டு வரவேன்னு அர்த்தம். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ உங்கள் அண்ணன் பேரை சொல்லி தானே ஆசீர்வாதம் வாங்கின, உன் பேரை சொல்லி வாங்க முடியல, இப்போ உன் பேரை சொல்லு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவன் சொல்கிறான், நான் குதிங்காலை பிடிக்கிறவன் இல்லை, நீ தேவனுடைய ஜனம். இன்னொருத்தன் காலை பிடிச்சி வாங்கின ஆசீர்வாதம் இல்லை, இன்னொருத்தன் பேரை சொல்லி வாங்கின ஆசீர்வாதம் அல்ல. நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன், தேவனுடைய ஜனமாய் மாற்றுகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன். இந்த ஆசீர்வாதத்தில் உன்னை இருந்து ஒருவனும் உன்னை தூக்க முடியாது. இப்போ யோசித்து பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் எது ஆசீர்வாதம் தெரியாமல் இருக்கிறோம். யாக்கோபுக்கு எது ஆசீர்வாதம் தெரியல. அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஆசீர்வாதம் நினைச்சான், அதனால பகை வந்துருச்சு, அதனால கம்யூனியன் கையை விட்டு போயிடுச்சு. அம்மா சொன்னாங்கன்னு போய் அப்பா கிட்ட பேரை மாற்றி சொல்லி பொய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினா, அது பொய் சொல்லி வாங்கின ஆசீர்வாதம். என்ன சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் அப்பா கிட்ட சொன்ன பொய். இப்போ இந்த அப்பா கேட்குறாரு, உண்மையை சொல்லு, உன் பேர் என்ன? அவங்ககிட்ட நீ ஏசான்ட்ட, ஓகே ரைட், இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? நான் யாக்கோபு தான். இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் பெயர் இனி இஸ்ரவேல் எனப்படுவதாக. இனி நீ ஏசாவும் இல்லை, யாக்கோபும் இல்லை, இனி தேவனுடைய ஜனம். தேவ ஜனத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு வந்து சேரும். எப்படியாவது குறுக்கு வழியில் வாங்கிடலாம், அவரை பிடிச்சி வாங்கிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொல்ல, உன் பேர் என்ன? நான் யாக்கோபு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் உனக்கு வரும். ஆண்டவரே சர்டிஃபிகேட் தூக்கி வரம் போடு, ஆண்டவரே ரேஷன் கார்டு அதை தூக்கி வரமா போடு, ஆண்டவரே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை தூக்கி வரம் போய். அப்புறம் எப்படி தான் ஆசீர்வாதம் வரும்? பரத்திலிருந்து வரும். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறார்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. நமக்கு தான் பல நேரங்களில் அறிவு பொத்துக்கிட்டு வேலை செய்யும். அப்படியே மேலே ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு. எப்படியும் யாக்கோபு நேராக யாக்கோபு மாதிரி பேசியிருக்க மாட்டான், கொஞ்சமாவது ஏசா மாதிரி பேச ட்ரை பண்ணியிருப்பான். இப்போ நம்ம அப்படி தானே செய்வோம், குரல் மாற்றி. இந்த ஃபோன்லாம் சிலர் பாருங்களேன், குரல் மாற்றி பேசுகிற மாதிரி பேசுவோம், பேசும்போதே தெரியும் நமக்கு அவன் தான் பேசுகிறாரு. அப்புறம் கேட்போம், நீ தானே கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அதான் தெரியுது பேசும்போதே நமக்கு. அந்த மாதிரி தான் யாக்கோபு பேசும்போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது யார் தான்ட்டு. ஆனால் அவர் கேட்குறாரு, ஓ பார்க்குறதுக்கு ஏசா மாதிரியே இருக்குதே, பேசுறது பார்த்தா யாக்கோபு மாதிரி இருக்குதே. எல்லா ஆசீர்வாதமும் தகப்பன்கிட்ட போய் சொன்னான் ஏசான்னு, ஊரை விட்டு ஓடிட்டான். இப்போ தகப்பன் கேட்குறாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு. சரி ஊருக்குள்ளே வா திரும்பி. உலக ஆசீர்வாதம் ஊரை விட்டு ஓட பண்ணும், தேவனுடைய ஆசீர்வாதம் ஊருக்குள் வர பண்ணும். அல்லேலூயா. யாக்கோபின் மெய்யான ஆசீர்வாதம் அவர் கையில் இருக்கிறது, நம்முடைய மெய்யான ஆசீர்வாதமும் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது கீழானது அல்ல, மேலானது. வானத்திலிருந்து ஒரு பிளான் உங்கள் மேலே இருக்கு. பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று உங்கள் தலைமையில் இருக்கிறது. ஆபிரகாம் இடத்தை ஆசைப்பட்டார், இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்? ஒரு நாள் அதே ஆபிரகாம் சொல்றார், இது இல்லை, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடினேன்.
அண்ணனுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம், மாமாவுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு ஒரு நாள் தேவனை பார்த்து கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். ஏன் யாக்கோபு இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறியே? இவ்வளவு ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் அல்ல, நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் பண்ண போகிறார். உங்களை விரட்டிக்கிட்டு வர்றவங்க, துரத்திக்கிட்டு வர்றவங்க, ஏசா மாதிரி ஆட்கள் உங்களை கொலை பண்ண வர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க. ராமுழுக்க தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, என்னை ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லை 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 இல்லை, அவர்கள் எல்லாம் வந்து உன்னோடு சமாதானமாய் போவார்கள். ஏசா வந்து சமாதானமாய் போனான், லாபான் வந்து சமாதானமாய் போனான். எனக்கு தான் பயம், என்ன நடக்குமோன்னு. கர்த்தர் சொல்றார், ஒன்றும் நடக்காது, உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. காரணம், சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது. தைரியமா நீங்க சொல்லுங்க. அவன் நினைச்சான் லாபானுடைய ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும்னு. இப்ப அந்த லாபான் ஆசீர்வாதம் தான் அவனுக்கு பிரச்சனை. ஏசா வரானே, இதெல்லாம் கொண்டு போட்டுருவானோ, வெட்டிடுவானோ, ஆத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம், ஆத்துக்கு இந்த பக்கம் கொஞ்சம் மாற்றி நிற்க வைக்கிறான். ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறான். முன்னாடி அனுப்புங்க, ஏசாவை கூல் பண்ணுங்க. எவ்வளோ காரியத்தை செஞ்சு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றுமே நீ தரல. ஆனால் லாபானை சமாதானமாய் தேவன் போக பண்ணினார். நீ ஒன்றும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உன்னை சமாதானமாய் போக பண்ணுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உனக்கு பிரச்சனை வராதபடி அவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒரு கவலையும் நமக்கு கிடையாது. நம்மோடு கூட இருந்து அவர் வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், வேணுமென்றால் நமக்காக அவரே சாபத்தை சுமக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட உங்ககிட்ட இருக்கிற மேலான ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, அப்பா அம்மா மாமனார் மாமியார் மூலமாக வர ஆசீர்வாதத்தை விட எனக்கு உங்கள் மூலமாக வர ஆசீர்வாதம் தான் மேலான ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய வேறு எந்த ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிலையானது அல்ல. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பூமிக்கும் வானத்துக்கும் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்கள் மேல் வைத்திருக்கிற பரலோகத்தின் திட்டத்தை, ஆசீர்வாதத்தை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. முடிவு பரியந்தம் அதில் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.